வணக்கம். தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய சொந்த உழைப்பால 2 கையை வச்சு முன்னுக்கு வந்தவர். சுத்தம் சுயம் பிரகாசம், நயம் 42, கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், வருமான வரிய அரசாங்கம் சொல்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டக்கூடிய மிக மிக நியாயமான ஒரு மனிதர். அவர் தான் இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியுடைய தலைவரா இருக்காரு. அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்காரு. அப்படிப்பட்டவர் வாரம் சனிக்கிழமை ஆனா சனிக்கிழமை வந்து எப்படியாவது நம்மளை கிச்சு மூட்டுறதுல மிகப்பெரிய மனிதனா திகழ்றாரு. அதாவதுங்க, சினிமாவில் நகைச்சுவை பண்றது வேறங்க, அது ஸ்கிரிப்ட் போட்டு ஒர்க் பண்றது. ஆனா அரசியல்ல நகைச்சுவை பண்றது அவ்வளவு சர்வ சாதாரணம் கிடையாது. அதை விஜய் ரொம்ப தெளிவா பண்றாரு. அவரால் சினிமாவில் அவருக்கு நகைச்சுவை வர்றது கொஞ்சம் சிரமம். ஆனா இங்க ரொம்ப அழகா பண்றாரு. அதுல எப்படி பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த பட்டிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில பேச்சாளர்கள் எந்த ஊருக்கு போகிறாங்களே, அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, திருவாரூர்னா லட்டு, திருப்பதினா லட்டு, திண்டுக்கல்னா பூட்டு, நாகப்பட்டினம்னா நட்பு, வேதாரண்யம்னா உப்பு, அப்புறம் தப்பு, இப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு உங்க ஊர் அப்படின்னா நட்பு 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 அப்படிம்பாங்க. இது ராஜேந்திர வசனம் கேட்குற மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி தான் நம்ம விஜயம். எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு போறாருன்னா தலைவன் பொழிஞ்சு எடுத்துருவார். அந்த இருக்கு, இந்த வீதி தானே, அந்த வீதி தானே, அந்த வீதி தானே, அந்த வீதி தானே, இது எங்க கேட்குற மாதிரி இருக்குல்ல. டயலாக்ல மனப்பாடம் பண்ணி எழுதி கொடுத்தாலும் அதே மாதிரி பண்ணிருப்பாரு போல இருக்கு. அவர் எந்த ஊருக்கு போனாலும், ஒரு ஊருக்கு போனோம்னா எதெல்லாம் பேசலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு சகோதரர் ராஜ்பவன் எழுதி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இது மாதிரி எல்லாம் அந்த பட்டிமன்ற பாதிப்புல இருந்துட்டு போது இருக்கட்டும். இப்ப அப்படிப்பட்ட நடிகர் விஜய், இது தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய பரப்புரையை 20 வாரங்களுக்கு நீடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 3 மாவட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு 2 மாவட்டத்துக்கு போனா போதும் அப்படிங்கிற வகையில முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா 6 மணிக்கு மேல அவர் கண்ணு கொஞ்சம் சிக்கல். இது பேசுறது கொஞ்சம் சிக்கல், பேச்சு வராது. ஏன் அப்படின்னா, அந்த மேடையில் எழுதி கொடுக்குறாங்கல்ல, எழுதி கொடுக்கறது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் படிக்கிறதே மண்ணரிப்பு மீன் அரிப்புன்னு படித்தவர். அப்புறம் இதை தாண்டி 6 மணிக்கு மேலே வேற ஏதாவது சொல்ல சிக்கலாகி போய் ஏகப்பட்ட 7:30 இதெல்லாம் பண்ணுறான்னு எதுக்கு அப்படின்ட்டு, அதனால அவர் 6 மணியோட தன்னுடைய பரப்புரையை முடிச்சுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான நபர் தான் இந்திய சினிமாவிலே, இந்திய அரசியல்லையே இப்படி ஒரு அரசியல்வாதி நீங்க வாழ்நாளில் பார்த்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவருக்கு அந்த பொது விஷயங்கள் இருக்குல்ல, அறிவு மண்டை வழியா பிதுங்கிட்டு வழியுது. அப்படி ஆனா நிறைய படிச்சிருப்பாரு போல இருக்கு. நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு, கோல புத்தகங்கள் படிச்சு, இதெல்லாம் படிச்சிருந்தா நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இந்த கோல புத்தகங்கள் அப்புறம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் படிச்சதுனால கொஞ்சம் கூடுதலா வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு தான் சகோதரர் விஜய் அரசியல்ல நான் பெரிய ஆளா வரும், வெற்றிடம் இருக்கு, நான் தான் வித்தியாசமா பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவர் எப்படி வித்தியாசமா பண்ண போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கூட பாத்தீங்கன்னா இந்திய அரசியல்ல நம்ம பிரதமர் மோடி கூட செய்யாத ஒரு விஷயம்தான். அப்படி என்னங்க செய்யறாரு அப்படின்னீங்கன்னா, நீங்க மதுரை மாநாடை நீங்க கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். மதுரை மாநாட்டுல விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. மதுரைனா மேல மாசி வீதி தானே, வைகை ஆறு தானே, அது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். பேசும்போது முன்னாடி இந்த ஆண்டைன்னு சொல்லுவாங்க. இதே நாகப்பட்டினத்துல போய் பேசினார்ல, நாகப்பட்டினம் திருவாரூர் பகுதியில் ஆண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டை அடிமைகள்லாம் இப்படி நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி அந்த மேடையில் ஒரு டீம் நின்னாங்க. அந்த மாவட்ட செயலாளர், இவர் நம்ம புஷி ஆனந்த், இந்த மாதிரி எல்லாம் நின்னாங்க. இவங்கெல்லாம் எப்படி நின்னாங்கன்னா, இப்படி நின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடிமை எல்லாம் நின்று தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இவர் பெரியாரை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறோம்னு சொல்றாரு. பெரியார் யாரு காலையும் விழுகக்கூடாதுன்னாரு. சரி, பெரியாரு சுயமரியாதை ரொம்ப முக்கியமான விஷயம்னாரு. நான் என்ன கேட்குறேன், இவரு அறிவாளி மண்டவீங்கி மேடையில் பேசுறாரு. மத்தாலாம் எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்க? நீ என்ன பிரச்சனை? எக்ஸசைஸ் பண்றீங்களா, இல்லை மூட்டு வலியா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா? உட்கார்ந்துருக்க வேண்டிய. நம்ம எவ்வளவோ அரசியல் மேடைகளில் பார்த்துருக்கோம். எல்லா அரசியல் மேடைகளையும் பேசுறவங்க பேசுவாங்க, மற்றவங்க உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொல்றது மட்டும் கேளு அப்படிங்கிறது அர்த்தம். இன்னும் இதுக்கு பேர் தான் அதிகார திமிர் அப்படின்னு பேர். இல்லை அப்படின்னா உனக்கு பொழப்பு காலியாகி போயிடும் அப்படிங்கிற பயத்தில் ஒன்று இவர் பயமுறுத்தி இருக்கணும். இல்லைன்னா அந்த அடிமைகள்லாம் இப்படியே நிற்பான், தலைவர் உட்கார்ந்தா நம்மளை சேர காலி பண்ணிடுவார்னு இதெல்லாம் நின்றுருக்கணும். சரி, இதை விட்டுருங்க. அப்புறம் பரப்புரை அப்படிங்கிற பேரில் வர்றாரு.
புதுக்கோட்டை தானே நாளைக்கு வந்து சொன்னாலும் சொல்லுவார். இப்ப பரப்புரைக்கு வரக்கூடியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க பாருங்களேன், மேல யார் யார் நிக்கணும், அந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர் நிக்கலாம். நின்னா அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும் இந்த கட்சிக்காக. அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேலை பார்த்தவங்க நிக்கலாம், நின்னா அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஆனா மேல நிக்கிறது யாரு? 4 மூளைக்கு 4 பவுன்சர் நிக்கிறாங்க. அந்த திருஷ்டி பொம்மை வைப்பாங்கல்ல, அது மாதிரி 4 பவுன்சர் நிக்கிறாங்க வண்டியில. எதுக்கு? அதை தாண்டி என்ன ராக்கெட்டா வந்து தாக்கிற போகுது? ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அங்க வந்திருக்கவெல்லாம் நீங்க சொல்றபடி கணக்கு பார்த்தா உங்க கட்சிக்காரங்க, உங்க ஆதரவாளர்கள், உங்க ரசிகர்கள், இவங்க தான் வந்திருக்காங்க. சரி, இவங்க வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல 4 பவுன்சர்ல மட்டும் வச்சுக்கிட்டு இவர் பரப்புரை பண்ணார் அப்படின்னா இவர் யாரு? இவர் எப்படி ஒரு மாற்று அரசியல்வாதி? ஒரு சில பேர் சொல்றாங்க, மாற்றத்தை விரும்ப கூடியவர்கள் சகோதரர் விஜயை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிறாங்க. என்ன வகையான மாற்றம்? என்ன வகையான மாற்றம்னு கேட்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்? இதுதான் மாற்று அரசியலா? மாற்று முதல்ல வந்துட்டு சக மனிதனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு நபர் எப்படி சரியான நபரா இருக்க முடியும்? மேடையில் இருந்துகிட்டு என்னது? எந்த அரசியல்வாதி பண்ணி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஆனா இவர் அரசியல்வாதின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறார். இப்படிப்பட்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் திமிரு அதிகமா இருந்துச்சு. ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னா, சகோதரர் விஜய்க்கும் நமக்கும் தனிப்பட்ட வகையில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வரப்பு தகராறு கிடையாது, வாக்கியார் தகராறு கிடையாது, எங்க ஊர் பக்கம் அவர் வந்தது கிடையாது, அவர் இருக்க திசை பக்கம் நான் தலை வச்சு படுத்தது கிடையாது, அதுக்கான எந்த அவசியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏன் பேசுறோம் அப்படின்னா, மாற்று 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 அப்படின்னா நம்ம போய் ஒரு ரோட்டுக்கு பதில் நம்ம அந்த புதை மணல்ல போய் சிக்கிடக்கூடாது, இல்லைன்னா சதுப்பு நிலத்துல சிக்கிடக்கூடாது. நம்ம போறதெல்லாம் நல்ல 4 வழிச்சாலையில 8 வழிச்சாலையில போறோம். இல்லைங்க, இது மாற்றான ஒரு சூப்பரான ரோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சதுப்பு நிலத்துல கொண்டு போயினா உள்ள போயிட்டு நம்ம எழுந்திருக்க முடியாது. தலைவர்கள் ஏறத்தாழ 50 வருஷம் 60 வருஷமா சுதந்திரத்துக்கு பிறகு பல தலைவர்கள் போராட்டத்தில் பலருடைய சீரிய தலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு வளர்ந்துருக்கு. சரி, அப்ப இருக்கட்டும், இதை புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சாதவங்களுக்கு நம்ம ஒன்றும் பொறுப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதையும் தாண்டி இவர் இப்போதைக்கு அவர் அடிபடுற பேச்சு என்ன அப்படின்னா, 1.5 கோடி ரூபா பணம் கட்டணும். எதுக்கு அப்படின்னா 15 கோடி ரூபா பணத்தை வருமானத்தை மறைச்சிருக்காரு விஜய். எந்த வருமானத்தை மறைச்சிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது புலி படம் இருக்குல்ல, இந்த படம் வந்தப்ப இந்த படத்துக்கான அவர் வந்த வருமானத்தை கணக்கு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை சொல்லியிருக்காங்க. அதுக்கான 1.5 கோடி ரூபா பெனால்டி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வழக்காடு நீதிமன்றத்தை நாடி போயிருக்காரு, விஜய் தரப்புல இருந்து போயிருக்காங்க. நீங்க வந்து 2020 21 சால 18 19 சொல்லணும், இப்ப ஏன் சொல்றீங்க நான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் யாரு? நேர்மையா உழைச்சு தன்னுடைய 2 கையாலையும் சம்பாதிச்சவர். அவங்க அப்பா இவர் தூக்கிட்டு தெரியல, இவரு மாமியாவுக்கு சோப்பு போடல, இதெல்லாம் பண்ணல. இதெல்லாம் சொந்தமா உழைச்சு சம்பாதிச்ச ஒரு நபர். அப்படி உழைச்சு சம்பாதிச்ச ஒரு நபர் தான் நான் நியாயமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஏன் அப்ப சொல்லனா என்ன கேட்கிறேன், கடன் நேத்து நான் வசூலிக்க வரல, இன்னைக்கு நான் வசூலிக்க வர்றேன், கொடுக்கணும்ல. நீங்க நேத்து வரல, அப்ப நான் உங்க கடனை ஏன் கட்டணும் அப்படின்னு கேட்கறது எவ்வளவு இருக்குது, எப்படி தெரியுது? எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஊர்ல சொன்னா என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரம்பாங்க. 1.5 கோடி ரூபானா நீங்க கட்டிட்டு போகணும். இந்த 1.5 கோடி ரூபாய் யாருக்கு போகுது? உண்மையிலே நீங்க நியாயமானவர் அப்படின்னா என்ன செய்யணும்? கட்டிட்டு போகும். இந்த 1.5 கோடி ரூபாய் மக்களுக்கு தர போகுது. அப்ப அந்த 1.5 கோடி ரூபாய் கட்டுறதுல உங்களுக்கு என்ன வருதா? நீ இதுக்கு முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டு இந்த வேலை தான் பார்த்தாரு. இந்த வேலை பார்த்து ஒரு வழியா அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் ஓங்கி நங்குன்னு ஒன்று வச்சுச்சு. வச்ச பிறகுதான் சரி ரைட்டு நான் கட்டுறேன் அப்படின்ட்டு வேற வழி இல்லாம கட்டிட்டு வந்தார். ஒருவேளை அதையும் பாக்கி வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. இப்ப அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு 18 19 சொல்லியிருக்கேன், நாங்க இப்ப 2022 23 ஏன் கட்டணும், 24 ஏன் கட்டணும் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பக்கம் இவங்க பேசுறாங்க. நீதிமன்றம் ஒரு வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க, அடுத்த மாசத்துக்கு வச்சிருக்காங்க, அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது மூலமா என்ன சொல்ல வர்றாரு விஜய் அப்படின்னா, நான் உழைச்சு சம்பாதிச்சாரு, நான் 2 கையாலையும் உழைச்சு சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வர்றாரா என்னன்னு தெரியல. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, எந்த ஒருத்தரையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரியான நேரத்தில் சரியான மக்கள் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத யதார்த்தம். அந்த வகையில் அவர் எப்பவுமே வாயால சுத்தம் சுயம் பிரகாசம். நயம் 42 தான். நன்றி, வணக்கம்.